ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பிக் மிஸ்டேக்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக ஒரு 8 எபிசோடு இருக்குது. இது ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸுடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சில் தான் நம்ம ஹீரோ ஃபாதராக இருக்கார். அவரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் எல்லாம் இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு புனித பொருள் ஒரு இடத்துல இருக்குது. எப்படியாவது பிளான் பண்ணி தூக்கிடணும்னு சொல்லிட்டு உடனே அங்கே போய் அந்த இடத்துல தான் அந்த புனித பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வில்லன்ஸ் டீம் எல்லாம் மறுபடியும் நம்ம ஃபாதர் அவங்க டீமை வந்து கடத்திடுறாங்க. கடத்திட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. இப்போ இறுதியில் வில்லன்கள் அந்த புனித பொருளை ஆட்டையை போட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு, எதற்காக அந்த புனித பொருளை நம்ம ஃபாதர் அந்தளவுக்கு கடத்தணும், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய கதை. இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதில் நடிச்சிக்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எல்லாத்துடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 4 எபிசோட் நல்லா காமெடியாலே சொல்லியிருக்காங்க. வெப்சீரிஸ் வந்து பிஜிஎம் நல்லாவே இருந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சிலப்பட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ச்சு, அங்கே நடக்கிற சம்பவங்கள், குறிப்பாக அந்த பொருளை தேடி இவங்க போகிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இந்த சர்ச்சு என்னடா ஃபாதர் இந்த அளவுக்குலாம் பண்ணுறாரா, இப்படிலாம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யோசனைகள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வில்லன் டீம்ஸும் பார்த்தா அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கடத்திடுவாங்க. இப்படி ஃபாதரையே கடத்துற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே பொல்லிக்கு ஓயாமல் டயலாக் அதிகமாக இருக்குது. இவங்க ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்குது, ஒரு சில சீன்ஸ் ஜப்பாக எழுதுகிறாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் போட்டு எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் லென்த்தியாக போகுது. தேவையில்லாத சீன்ஸும் நிறைய இருக்குது. இவங்க 8 எபிசோடுக்கு ஒரு 4 எபிசோடு கொடுத்துருந்தாவே நல்லாவே வந்திருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பயங்கரமாக ஜவ்வாது ஜவுமுட்டை மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி வந்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சும்மாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.